ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இயற்கை உண்மை. அதை பற்றி தான் நம்ம சத்விசாரம் செய்ய போகிறோம். இந்த இயற்கை உண்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. அதாவது இயற்கை அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சயின்ஸ் ஆகட்டும், இந்த மனிதர்களாகட்டும், எதை இயற்கைன்னு சொல்கிறாங்கன்னா, மனிதனால் உருவாக்கப்படாத விஷயங்களை இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 5 பஞ்சபூதங்களால் கலக்கப்பட்ட மற்றும் சேர்க்கப்பட்ட அணுத்துகள்களால் ஒன்று கூடி இருக்கிற மலைகளாகட்டும், மரங்களாகட்டும், செடி கொடிகள், இந்த விஷயங்களை இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, அந்த க்ரீனியாக இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டு, க்ரீனியாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸு, மலைகள், இதை இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்களால் சேர்க்கப்பட்ட ஒரு கலவை தான் இயற்கை அப்படின்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த இயற்கை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தைக்கான பொருளே பார்த்திங்கன்னா, அழியாத தன்மை உடையது அப்படின்னு தாங்க பொருள். இப்போ நீங்கள் ஒன்று பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது காலம் போக போக என்னாகும்னு கேட்டிங்கன்னா, அது மழையோட அமிலத்தன்மையாலையும் காற்றோட அமிலத்தன்மையாலையும் அது அரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே உடைக்கலைனாலும் கூட, அதுவே இடிஞ்சு போலைனாலும் கூட, ஆட்டோமேட்டிக்காக இந்த இயற்கையோட தன்மையினால் அழிஞ்சு போயிருங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்குவோமே. அந்த பேப்பரை நீங்கள் பற்ற வைக்கிறீங்க. அப்போ அந்த பற்ற வச்ச பேப்பர் எரியுது. எரிஞ்சு ஃபைனலாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாம்பல் ஆகிடுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பேப்பர் எங்கே போச்சுங்க? எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. அது ஏன் சாம்பல் ஆயிடுச்சு? அது அந்த நெருப்பால் வேதிக்கும் போது அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது இந்த மாதிரி சாம்பல் ஆகுதுங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பேப்பர் எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அப்போ இதே மாதிரி தான் எந்த பொருள் எடுத்தாலும் அது அழிஞ்சிருதுங்க. இப்போது காடுகளில் நீங்கள் பார்க்குற மரங்களாகட்டும், செடிகளாகட்டும், அது அப்படியே தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சின்னதாக நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பிள் மரத்தை வைக்கிறீங்க. ஆப்பிள் மரம் சின்னதாக தான் வச்சிங்க, அது அப்படியே பெருசாக வளர்ந்து நிற்குது. அதே மாதிரி கொய்யா மரம் வைக்கிறீங்க, அதுவும் சின்னதாக வைக்கிறீங்க, பெருசாகி நிற்குது. ஆனால் அது அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்கு ஏஜ் ஆகும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அதுவும் அழிஞ்சு போகுதுங்க. அப்போ இதே மாதிரி தான் இயற்கைன்னு சொல்லக்கூடிய அந்த 5 பஞ்சபூதங்களால் ஆன நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதால் ஆன எல்லாமே உருவாகுது, அழியுது. அதாவது தோன்றுறது, அழியுதுங்க. ஆனால் இயற்கைங்கிறது நம்ம வள்ளல் பெருமான் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இயற்கை என்பது ஒரே தன்மை உடையது, அது மாறாத ஒரே நிலையாக இருக்கக்கூடியது தான் இயற்கை அப்படிங்கிறாரு. இயற்கை உண்மை. அப்போ அந்த இயற்கை உண்மைன்னு ஒன்று இருக்குது, அது ஒன்று தான் இருக்குது, அது நிறையா கிடையாது. அப்போ இங்கே இத்தனை இருக்கே, இதெல்லாம் நிறையா இருக்கே, இந்த நிறையா இருக்கக்கூடிய பொருள்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாமே இயற்கை கிடையாது. நீங்கள் பார்க்குற செடி, கொடி, மரம் எல்லாமே ஒரு செயற்கை தான். கடல், அருவி, ஆறு, குளம், குட்டை, இதெல்லாமே செயற்கை தான். இதுவும் இயற்கை கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தன்மை மாறிக்கிட்டே இருக்குது, அதோட தன்மை பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறார். இப்போது நீங்கள் ஒரு ஆற்று நீரை ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு வரீங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வீட்டில் வைக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து பாருங்களேன், ஒரு 5 மாதம் 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு உயிரினம் தோன்றுது.
சரிங்களா? ஒரு உயிர் வந்து தானா ஒரு புழுக்கள் வந்து தோன்றுது. அப்போ தண்ணியா இருந்ததுக்குள்ள எப்படி உயிர் வந்துச்சுங்க? அதோட ஈரப்பதத்தினால அதுல வந்து ஒரு வேதிக்கப்பட்டு அதுல ஒரு உயிர் தோன்றுது. சரிங்களா? அப்ப இதுவும் இயற்கை கிடையாதே! அப்ப உண்மையாலுமே இயற்கைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உண்மை பொருள்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி நம்ம வள்ளல் பெருமான் ஐயா சொல்றாருங்க. அதுக்கு பேர் தான் இயற்கை உண்மை. அந்த இயற்கை தன்மையானது எக்காலத்திலயும் எந்த இடத்துல வச்சாலும் அது உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். மாறவே மாறாது அப்படிங்கிறாரு. அப்ப அந்த இயற்கை உண்மை பொருள வந்து சத்து பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமான் ஐயா குறிப்பிடுறாருங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த உண்மை பொருளுங்கிறது நமக்குள்ளேயும் இருக்கு, வெளியவும் இருக்கு. அதுதான் பல பட விரிஞ்சிருக்கு. இந்த உலகத்திலேயே வந்து எல்லா பொருளையும் இயக்கக்கூடிய அந்த இயற்கை உண்மைங்கிறது அதுதான். அந்த இயற்கை உண்மைக்கு பேரு தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளல் பெருமான் ஐயா குறிப்பிடுறாருங்க. ஐயா ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, ஆகாசம் அனாதி, காற்றும் அனாதி அப்படிம்பாருங்க. அப்போ நிலம், நீர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவானது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஒரு வெட்ட வெளி இருக்குங்க. அந்த வெட்ட வெளியில தான் இந்த எல்லா விஷயங்களும் வந்து உருவாகுது அப்படிங்கிறாரு. இந்த அணுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெட்ட வெளியில தான் உருவாகுது. அந்த அணுக்கள் மூலமா தான் பல பொருட்கள் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்ப அந்த ஆகாசம் அனாதிங்கும்போது, அதில் இருக்கக்கூடிய அந்த பரமாகாச சொரூபரான ஆண்டவரும் வந்து அனாதி அப்படிங்கிறாருங்க. இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப ஆகாயம் வந்து அனாதியா இருக்கு. அதுவும் வந்து இருந்தபடி தானே இருக்குங்க. அதுவும் இயற்கை உண்மை தானே அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, அதுவும் இயற்கை உண்மைதான். ஆனா, அதுல கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேகங்கள் எல்லாமே வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கு. மாறிட்டே இருக்கு உங்களுக்கு தோற்றம். அத வந்து பார்ஷியலா தான் இயற்கை உண்மைன்னு சொல்ல முடியுங்க. ஏன்னா, அனாதியில இருக்கிற ஒரே ரீசன்னால. அப்ப காற்றும் அதே மாரி தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க, காற்றும் இருக்கு. ஆனா, காற்று வந்து உங்களுக்கு ஒரே தன்மையோட இருக்குங்களா? ஏகப்பட்ட காற்று இருக்குன்னு சொல்லிட்டு, ஏகப்பட்ட வாயு பேதங்கள் இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமான் ஐயா உரைநடை பகுதியில குறிப்பிடுறாருங்க. அது எக்கச்சக்கமான வாயுக்கள் இருக்கு அப்படிங்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்புல அப்படின்னாலே 10 தசவாயுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நாகன், கூர்மன் இந்த மாரி இருக்குங்க. அப்போ இதுவும் வந்து இயற்கை உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து பார்ஷியலா தான் வந்து எடுத்துக்க முடியுமே ஒழிய, இது வந்து இயற்கை உண்மை கிடையாதுங்க. அப்போ பரமாகாச சொரூபராகிய ஆண்டவர், இவர் மட்டும் தான் அந்த இயற்கை உண்மை பொருள், அந்த சத்து பொருள். இவர் தான் எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்காருங்க. இந்த பரமாகாசத்துலயும் சரி, நம்ம பிண்டத்திலயும் இருந்து அவர் தான் இயக்கிட்டு இருக்காருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இதத்தான் வந்து நம்ம வள்ளல் பெருமான் ஐயா அகவல்ல சொல்லுவாருங்க. அந்த அருட்பெரும் ஜோதி அகவல்ல இயற்கை உண்மை, சத்து பொருள் அப்படிங்கிற தலைப்புல சொல்லுவாரு பாருங்க. என்றும் ஓர் நிலையாய், என்றும் ஒரு இயலாய், என்றும் உள்ளதுவாம் என் தனி சத்தே. அனைத்து உலகம் அவைகளும் ஆங்காங்கு உணரினும் இணைந்து என அறியா என் தனி சத்தே. பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது எனக்கு அரிதாம் என் தனி சத்தே அப்படின்னு சொல்லிட்டுங்க. சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் என் தனி சத்தே. அதாவது இதுதான் உண்மை, இதுதான் இயற்கை உண்மைன்னு சத்தியம் பண்ணி சொல்றாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடைசி வரியில சொல்றாருங்க. துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருளென உரைசெய் வேதங்களும் மெய் சத்தே அப்படிங்கிறாருங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு பாருங்க. இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஒரு சுத்த சிவானுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெரும் ஜோதி சொரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எல்லா உயிர்களும் இன்பம் அடைதற் பொருட்டு
திருவுலக் கருணையால் செய்து அருளுகின்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வைக்கிறாருங்க. அப்போது இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க, இயற்கை உண்மை அந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்னு. இயற்கை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அழியாமல் எக்காலத்தும் விளங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் இயற்கை அப்படிங்கிறது அர்த்தங்க. மற்ற விஷயங்கள்லாம் அழிஞ்சு போகுதுங்க. அப்போது இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் தோன்றுதோ அதெல்லாம் அழிஞ்சிருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இப்போது நீங்கள் உருவாக்குற பொருள் எல்லாமே அழிஞ்சிரும், அது செயற்கைங்க. அதே மாதிரி நீங்கள் உருவாக்கப்படாத தான் தோன்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தான் தோன்றினா ஒன்றும் இல்லைங்க, இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் நம்ம வளர்க்குறது கிடையாதுங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் விவசாயம் அப்படிங்கிறத பண்ணுறோங்க. இப்போ காடுகளில் மலைகளில் இருக்கக்கூடியதுக்கு தானே வளருதுங்க, தானே இயற்கையில் மழை பெய்யுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தானே இயற்கையில் பெய்யலைங்க. அந்த இயற்கை உண்மை பொருளான சத்து பொருள் இயக்கிறதுனால அது வேதிக்கப்பட்டு தாங்க இந்த மழை, அது மூலமாக மரம் செடி கொடி அந்த சூரிய வெளிச்சம் இதெல்லாம் பட்டு தான் வளருதே ஒழிய அது தானாக வளரலை, தானாக மழை பெய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அப்போது ஒரு காட்டில் ஒரு மரம் இருக்குது, அது வளருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதோட ஆயுட்காலம் இருக்குங்க. அதுக்கப்புறம் அதுவும் அதோட ஆயுட்காலம் முடிவடையுங்க. அதே மாதிரி தான் எல்லா விஷயமும் எதெல்லாம் உருவாக்கப்படுதோ அதெல்லாம் அழிஞ்சு போகும். எது ஒன்று உருவாக்கப்படலையோ அதுதான் அந்த இயற்கை உண்மை. இதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த சத்விசார பதிவுங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அவர் நம்ம வள்ளல் பெருமான் ஐயா அந்த பரமாகாச ஸ்வரூபராகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தான் இயற்கை உண்மை பொருள், அவர் தான் சத்து பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அவர் தான் இயற்கை உண்மைன்னு சொல்லிட்டு தெளிவாக நமக்கு சொல்லிட்டாருங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற அந்த இயற்கை உண்மை பொருள் விளக்கம்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.